بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى وربطنا على قلوبهم إذ قاموا فقالوا ربنا رب السماوات والأرض لن ندعو من دونه إلها لقد قلنا إذا شططا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் ஈருலக வழிகாட்டி எம் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் 26வது நாள் அல்லாஹுடைய மாளிகையில் அல்லாஹுடைய மார்க்கத்தின் ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு அமர்ந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை வாலிபர்களே, சகோதரர்களே, அல்லாஹுவினுடைய அளப்பெரும் கிருபை, அவனுடைய மார்க்கத்தை இந்த வயதில் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் ஒரு ஆர்வத்தையும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த வகையில் அல்லாஹுடைய அருளை சுமந்தவர்களாக, அல்லாஹுடைய அன்பை பெற்றவர்களாக, அல்லாஹுடைய நலவின்பால் ஆதரவு வைத்தவர்களாக இந்த இடத்தில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான அடிப்படைகளை உங்களுக்கு முன்வைத்தவனாக இன்றைய தலைப்பு எங்களுக்கு நவீன சாதனங்களும் இன்றைய இளைஞர்களும் என்கிற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த தலைப்பினூடாக 2 அம்சங்கள் எங்களுக்கு சொல்லப்படுகின்றன. முதலாவது, இன்றைய காலத்தில் இருக்கிற நவீன சாதனங்கள் தொடர்பான ஒரு விஷயம். இரண்டாவது, இன்றைய இளைஞர்கள் தொடர்பான ஒரு விஷயம். இந்த 2க்கும் மத்தியில் தான் இந்த தலைப்பை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய கால சூழலில் இளைஞர்களை பற்றி பேசுகின்ற எல்லோருமே அல்லது இளைஞர்களை பற்றிய கதையை எடுக்கிற எல்லோரும் அவர்களை குறை சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இளைஞர்கள் வழிகேட்டிலே இருக்கிறார்கள், மோசமான செயற்பாடுகளில் இருக்கிறார்கள், அப்படி இருக்கிறார்கள், இப்படி இருக்கிறார்கள் என்று குறை கூறுகிற ஒரு சாராரை நாம் நிறையவே பார்க்கிறோம். அது எந்த நிலையில் இருந்தாலும்
இளைஞர்களுடைய மனோநிலையை புரிந்து கொள்ளாமல், அவர்கள் இருக்கிற சூழல்களை புரிந்து கொள்ளாமல், அவர்கள் வாழுகிற வாழ்வியலினுடைய யதார்த்தத்தை தெரிந்து கொள்ளாமல் அவர்களை பற்றி பிழையாக பேசுகிற ஒரு சாராரை நாங்கள் நிறையவே கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த இடத்தில் நான் எல்லோருக்கும் முரண்படுபவனாக இருக்கிறேன். ஏனென்றால் இன்றைய கால சூழலில் வாழுகிற இளைஞர்கள், அதிலும் குறிப்பாக தங்களுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கிற இளைஞர்கள், இப்படி மார்க்க அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு பள்ளிவாசல்களில் இருக்கிற இளைஞர்கள், இருக்கிற சிந்தனையில் தன்னை முழுமையாக அல்லாவிட்டாலும் கூட முடியுமான அளவுக்கேனும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள போராடுகிற இளைஞர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மிக பெரும் பொக்கிஷங்கள் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஏனென்றால் ஒரு காலத்தில் அல்லது சஹாபாக்களுடைய காலம் தொட்டு இன்று வரைக்கும் அந்த காலத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அத்தனை காலங்களுக்கும் முரணான ஒரு காலத்தில் இன்றைய சூழலிலே இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்பிருந்த எங்களுடைய வயோதிபர்கள் அல்லது இப்போது இருக்கிற மூத்தவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் இப்படி இருக்கவில்லை, நாங்கள் இப்படி வாழவில்லை, இங்கிருக்கிற வாலிபர்கள் தான் இப்படி இருக்கிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைப்பது வழக்கம். உண்மைதான். ஆனால் நாங்கள் அல்லது எங்களுக்கு முன்வாழ்ந்த எங்களுடைய தந்தைமார் அவர்களுடைய சந்ததிகள் வாழ்ந்த காலத்தில் இருந்து வேறுபட்ட ஒரு காலத்தில் இன்றைய வாலிபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வாலிபர்கள் அவர்கள் எதிர்கொள்கிற சவால், அவர்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள், இந்த தீனை பாதுகாப்பதில் அவர்கள் எதிர்கொள்கிற நெருக்கடிகள், இதற்கு முன்வாழ்ந்த சமுதாயம் எதிர்கொள்ளாத நிறைய நெருக்கடிகளை அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இன்றைய காலத்தில் வாழுகிற வாலிபர்கள் கடந்த காலங்களில் வாழ்பவர்களை விட மிக சிறந்த ஒரு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த காலங்களை எடுத்துக்கொண்டால் நீண்ட காலம் போக தேவையில்லை. இன்றைக்கு ஒரு 50 வருடத்திற்கு முன்னால் அல்லது 40 வருடத்திற்கு முன்னால் வாழ்ந்த ஒரு வாலிபனை எடுத்துக்கொண்டால் அவனுடைய காலத்தில் இன்றிருக்கிற பெரும்பாலான சவால்கள் கிடையாது. ஒரு செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏதாவது வெளியூரிலே ஒரு வெளிநாட்டிலே ஒருத்தர் இருக்கிறார் என்றால் அவர் கடிதம் அனுப்ப வேண்டும். அந்த கடிதத்தின் வந்து 10-12 நாட்களுக்கு பிறகு அதை வாசித்து விட்டு மீண்டும் அவர் பதில் எழுதி அனுப்ப வேண்டும். ஒரு செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு வானொலிக்கு முன்னால் அல்லது ஒரு தொலைக்காட்சிக்கு முன்னால் போய் உட்கார்ந்து இருக்க வேண்டும். உட்கார்ந்து இருந்தால் மாத்திரம்தான் அவர்களால் செய்தியை தெரிந்து கொள்ள முடியும். ஒரு சினிமாவை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கென்று செலவழித்து அவர்கள் தியேட்டர்களுக்கு போக வேண்டும். வீடுகளிலே டிவி கிடையாது, வேறு எங்கும் அவர்களுக்கு சினிமா பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் கிடையாது. அவர்கள் தியேட்டர்களுக்கு போனால் மாத்திரம்தான் அதை பார்த்துக் கொள்ளலாம் என்ற சூழல். சினிமா பாடல்கள் கேட்பதற்குரிய வசதி கிடையாது. அந்த காலத்தில் இப்படியான பஜார்களோ இப்படியான கடைத்தெருக்களோ பெரும்பாலும் இருந்திருக்க மாட்டாது. எனவே பெண்களுடைய புழக்கம், பெண்கள் சுற்றித் திரிதல் என்பதெல்லாம் அந்த காலப்பகுதியில் அடக்கமாக இருந்திருக்கும். அவர்களுக்கு மத்தியில் இப்படியான நவீன ஆடை கலாச்சாரங்கள் இருந்திருக்காது. ஈமானை பறிக்கிற காரியங்கள் இருந்திருக்காது. எத்தனையோ விஷயங்கள் அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். எனவே அவர்களுக்கு மத்தியில் பாவம் நடக்கவில்லை, நாங்கள் இப்படியெல்லாம் செய்யவில்லை என்று சொல்வதில் எந்த சாதனையும் கிடையாது. ஏனென்றால் அவர்களுடைய சூழல் அப்படித்தான். அப்படி இருந்த காலத்தில் கூட எங்களுடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் ஒரு படம் வந்துவிட்டால், ஒரு பெருநாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகினால் முதல் அணியிலே இருந்து நாங்கள் பார்ப்போம், மணலிலே போய் உட்கார்ந்து பார்ப்போம், அல்லது இப்படி ஒரு இடத்திலே போய் உட்கார்ந்து பார்ப்போம் என்று அதை பெருமையாக பேசுவார்கள். அன்று அவர்கள் இருந்த சூழலில் அவர்கள் செய்த மிக பெரும் தவறுகளை கூட பெருமைகளாக பேசுகிற ஒரு சமுதாயத்தின் மத்தியில் இன்று பாவங்களுக்குரிய எல்லா வழிகளும் திறந்திருக்கின்றன. பாவங்களுக்குரிய எல்லா சூழ்நிலைகளும் திறந்திருக்கின்றன. திரும்புகிற பக்கம் எல்லாம் பாவம் செய்வதற்கான வழி. அவர்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் பாவத்திற்கு அவர்களை இட்டு செல்லுகின்ற நிலையில் என் வாலிபன் போராடி கொண்டிருக்கிறார். எதற்காக? இந்த மார்க்கத்திற்காக, இந்த மார்க்கத்தினுடைய சிந்தனைக்காக, அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி இருக்கிறார்கள் என்பதற்காக. பல்வேறு சவால்கள், பாவங்கள் நிறைந்திருக்கிற சூழல், அந்த சூழல்களுக்குள் இருந்து நான் மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தன்னால் முடியுமான அளவுக்கு போராடி கொண்டிருக்கிற இன்றைய காலத்து வாலிபன் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தோடு தான் இருப்பார். அதனால் தான் ஒரு இஸ்லாமிய அறிஞர் சொல்லுகிறார், மதீனா நகரத்தின்
பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக இருக்கிற ஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் மார்க்க அறிஞர், மதீனா மஸ்ஜித் நபவியிலே பாடம் நடத்துகிற ஒரு ஆசிரியர், அவர் சொல்லுவார், இன்றைய காலத்து இளைஞர்களை பார்த்து நீங்கள் கோபப்படாதீர்கள், அவர்களை பார்த்து கவலைப்படுங்கள். இன்றைய காலத்து இளைஞர்களை பார்த்து நீங்கள் கோபப்படாதீர்கள், அவர்களை பார்த்து அவர்கள் மோசமாக இருக்கிறார்கள் என்று திட்டிவிடாதீர்கள், அவர்களை பார்த்து கவலைப்படுங்கள். காரணம், நீங்கள் வாழ்ந்த காலத்தில் இல்லாத ஏராளமான சவால்களோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வாழ்ந்த காலத்தில் இல்லாத ஏராளமான பிரச்சனைகளோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரச்சனைகளுக்குள் இருந்து தங்களை அவர்கள் சமாளித்துக் கொண்டு, தங்களுடைய உணர்வுகளை அவர்கள் அடக்கிக் கொண்டு, தங்களுடைய ஆசைகளை அவர்கள் கட்டுப்படுத்திக் கொண்டு, இப்படி ஒரு பயணத்தை அவர்கள் மேற்கொள்தல் என்பது, அன்புக்குரிய வாலிபர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் உங்களின் மீது செய்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அருள், மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைய வாலிப சமுதாயம் எல்லோருக்கும் தெரியும். ஒரு பாடசாலையை எடுத்துக்கொண்டாலும், ஒரு கல்லூரியை எடுத்துக்கொண்டாலும், வெளியிலே வீதிகளை எடுத்துக்கொண்டாலும், எல்லா பக்கங்களிலும் பாவங்கள் செய்வதற்குரிய சகல சூழ்நிலைகளும் உருவாகி கொண்டிருக்கிற ஒரு நிலையில் தான் நானும் நீங்களும் இப்படியான ஒரு கட்டத்தில் நோன்பு நோற்றுக்கொண்டு அல்லாஹுடைய பள்ளிவாசலில் இருந்து அல்லாஹுடைய மார்க்கத்தை பேசியும் கேட்டும் கொண்டிருக்கிறோம். உண்மையில் கடந்த கால வாலிபர்களை விட, இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற முதியவர்களை விட நீங்கள் முதல் கண் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மிக உயர்ந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் செய்த வணக்க வழிபாடுகளை விட, அவர்கள் அன்றைய நாட்களில் செய்த, அந்த வாலிபத்தில் செய்த வணக்க வழிபாடுகளை விட, நீங்கள் இன்று செய்கிற வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக உயர்ந்தவைகளாக இருக்கும். சவால்களுக்கு மத்தியில் செய்கிறீர்கள், கடும் சிரமங்களுக்கு மத்தியில் உள்ளத்தை அடக்குகிறீர்கள், போராட்டத்தோடு இந்த விஷயத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே அல்லாஹ் இந்த நேரத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயற்பாட்டுக்குமான கூலியை நிச்சயமாக பல மடங்காக தருவான். ஏனென்றால் வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, எங்களுக்காக அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று தியாகம் செய்யக்கூடிய மக்களுக்கு நாங்கள் பல வழிகளில் உதவி செய்வோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். பல வழிகளை அவர்களுக்கு காட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவேதான் இன்றைய வாலிப சமுதாயத்தை குறைவாக நினைக்கிற ஒவ்வொரு வயோதிபர்களும் சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களின் மீது நீங்கள் கோபப்படவோ ஆத்திரப்படவோ, இவர்கள் மோசமானவர்கள் என்று சொல்வதற்கோ எனக்கும் உங்களுக்கும் பெரும்பாலும் எந்த தகுதியும் இருக்க மாட்டார். ஏனென்றால் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழல் அப்படி, இவர்கள் போராடி கொண்டிருக்கிற போராட்டம் அப்படி. இந்த போராட்டத்திற்கு மத்தியில் நானும் நீங்களும் சினிமா பார்க்க வேண்டிய இடத்துக்கு போய் பார்த்ததை இவர்கள் வீடுகளுக்குள் இருந்து பார்க்கிறார்கள். ஒரு காலத்தில் ஆபாசங்கள் என்றால், ஆபாச படங்கள் என்றால், அப்படியான விஷயங்களை பார்ப்பது என்றால் அது பெரும் ஒரு பிரச்சனையாக அல்லது ஒரு பெரும் ஒரு குற்றமாக பார்க்கப்பட்ட காலத்தில் அப்படி கிடைக்கவே மாட்டாது. அப்படி வருகிற திரைப்படங்களை பார்ப்பதற்கு முடியாது. அதற்கென்று பல கட்டுப்பாடுகள், பல விதிமுறைகள் எல்லாம் இருந்தன. ஆனால் இன்று அவர்கள் விரும்பினால் அவர்களுடைய ரூமுக்குள் இருந்து அவர்கள் விரும்பிய விஷயத்தை அவர்களுடைய கையடக்க தொலைபேசியில் பார்த்து ரசித்து விட்டு போய்விடலாம். யாருக்கும் தெரியாது, யாரும் கேட்க முடியாது, யாரும் பார்க்க முடியாது. ஆனால் அப்படியான ஒரு சூழலில் இருக்கிற என் இளைஞன் கூட ஒழுக்கமாக வளர வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான் என்றால் அவன் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு உயர்ந்தவனாக இருப்பான், அவன் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு கண்ணியவானாக இருப்பான். அப்படி வாடுகிற நிறைய இளைஞர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற நிறைய இளைஞர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். எனவே அப்படியான இளைஞர்கள் இருக்கிற ஒரு சமுதாய சூழலில் அன்புக்குரியவர்களே, முதலாவதாக இங்கு வந்திருக்கிற வாலிபர்கள் எல்லோருக்கும், மாணவர்கள் எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்கிற விஷயம், நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் நாங்கள் செய்கிறோம், நிறைய பாவங்கள் செய்கிறோமே என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். சில வேளை நீங்கள் தியாகத்தோடு செய்கிற சின்ன நல்லறங்கள் நீங்கள் செய்கிற எல்லா பாவங்களுக்கும் பரிகாரமாக இருந்துவிடும். நீங்கள் செய்கிற எல்லா குற்ற
கஷ்டங்களுக்கும் பரிகாரமாக இருந்துவிடும். ஏனென்றால் நீங்கள் அவ்வளவு பெரிய மன அழுத்தத்தோடும் மன போராட்டத்தோடும் தான் அந்த நன்மையை செய்கிறீர்கள். எனவே அந்த நன்மைக்குரிய ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், நல்லதற்கு நல்லதை தவிர வேறு கூலி கிடைக்குமா என்று அல்லாஹ் கேட்கிறார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நனவுக்கும் நல்லதாகவே உங்களுக்கு கூலி கிடைக்கும். அந்த கூலி நீங்கள் செய்கிற எல்லா பாவங்களுக்கும் பரிகாரமாக கூட சில நேரம் இருக்கும் என்கிற விஷயத்தை அன்புக்குரிய வாலிபர்கள் சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த தலைப்பு எதற்காக என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் பெற்றிருக்கிற சில அருள்களை நினைத்து பார்த்து அந்த அருள்களை இன்னும் அல்லாஹுக்காக பயன்படுத்துதல் என்கிற ஒரு விஷயத்திற்காக மாத்திரமே தவிர யாரையும் குறை சொல்வதற்காகவோ அல்லது எங்களுடைய விஷயங்களில் நாங்கள் மோசமாக இருக்கிறோம் என்று மட்டம் தட்டுவதற்கான ஒரு தலைப்பு கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய வாலிபர்களே, இன்றைய கால சூழலில் எங்களுடைய கைகளில் இருக்கிற கையடக்க தொலைபேசி, அதனூடாக நாம் பயன்படுத்துகிற பயன்பாடுகள், இதை பற்றி நாம் பார்க்கிற பொழுது இவை அருளா சாபமா என்கிற ஒரு கேள்விக்கான விடை தேடிய பயணம்தான் இன்றைய நிகழ்வு. நமக்கு கிடைத்திருக்கிற இந்த கையடக்க தொலைபேசியும் நவீன சாதனங்களும் அதனூடாக பயன்படுத்துகிற பயன்பாடுகளும் அருளாக நமக்கு கிடைத்திருக்கிறதா, ஒரு வரமாக நமக்கு கிடைத்திருக்கிறதா, அல்லது ஒரு சாபமாகவும் தண்டனையாகவும் நமக்கு கிடைத்திருக்கிறதா என்ற கேள்விக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, சுருக்கமாக பதில் சொல்வதாக இருந்தால் அது வரமா சாபமா என்பதை நானும் நீங்களும் பயன்படுத்துகிற முறையில் தான் இருக்கிறது. உண்மையில் இன்றைய நவீன சாதனங்கள், இந்த இணையதளம், அதனூடாக இருக்கின்ற கையடக்க தொலைபேசியாக இருக்கலாம் அல்லது வேறு சாதனங்களாக இருக்கலாம், இவைகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய நிஅமத். அதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ் அவன் எங்களுடைய காரியங்களை இலகுபடுத்துவதற்காக, எங்களுடைய விஷயங்களை இலகுபடுத்துவதற்காக காலத்திற்கு ஏற்ப பல மாற்றங்களை அல்லாஹ் செய்து கொண்டே வந்திருக்கிறார். ஒவ்வொரு காலப்பகுதியிலும் அல்லாஹ் ஒவ்வொரு விதமான நியமத்துக்களை இந்த மனித சமுதாயத்திற்கு கொடுத்து கொண்டே வந்திருக்கிறார். அப்படி அல்லாஹ் இந்த காலத்தில், இந்த 21ஆம் நூற்றாண்டில் எங்களுக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அருள் தான் இந்த நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள். மிகப்பெரிய ஒரு அருள் நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள். ஒரு காலத்தில் உலகத்தின் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு நிகழ்வு நடந்தால் அந்த நிகழ்வை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு பல மாதங்கள் கூட போகலாம், பல வாரங்கள் கூட போகலாம், சில நேரம் பல வருடங்களுக்கு பின்னால் அறிந்து கொண்ட நிகழ்வுகளும் இருக்கிறது. ஆனால் இன்று உலகின் ஏதோ ஒரு மூலையில் நடக்கிற நிகழ்வை அதே நொடியில் எங்களுடைய உள் வீட்டுக்குள் இருந்து நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம், நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்கோ ஒரு தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் தந்தை, எங்கோ ஒரு ஊரிலே இருக்கிற என் சகோதரன், ஏதோ ஒரு நாட்டிலே இருக்கிற என் உறவினர், அவனோடு நான் ஆரம்பத்தில் தொடர்பு கொள்ள வேண்டுமாக இருந்தால் பல்வேறு வழிமுறைகள் இருந்தன. ஆனால் இன்று நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் இருந்து கொண்டு ஒரு போன் காலிலே நான் அவனோடு பேசிவிட முடியும், அவனுடைய நிலைமையை அறிந்து கொள்ள முடியும், அவனுடைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். இன்றிருக்கிற சூழலில், இன்றிருக்கிற பரபரப்பான வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ள முடியாத சூழலில் கூட அடுத்தவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் விசாரித்துக் கொள்வதற்கும் கையிலே இருக்கிற இந்த கையடக்க தொலைபேசி எனக்கும் உங்களுக்கும் நிறையவே உதவி செய்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இன்று எத்தனையோ நனவுகள் இதன் மூலமாக நடந்து கொண்டிருக்கின்றன. பிரிந்து போயிருந்த குடும்பங்கள் உறவுகளாக இன்று வாட்ஸ்அப் குடும்பங்களிலே, குரூப்களிலே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். எப்போதோ கல்லூரியிலே படித்த என்னுடைய நண்பன், காலேஜிலே 90ஆம் ஆண்டு படித்த, 85ஆம் ஆண்டு படித்த என்னுடைய கிளாஸ்மேட், இன்று அவனோடு சேர்ந்து, அவர்களோடு சேர்ந்து நட்பாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், அவர்களோடு சேர்ந்து சில நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறேன். காரணம், எங்கள் எல்லோரையும் இந்த கையடக்க தொலைபேசி ஒன்று சேர்த்திருக்கிறது. இந்த நவீன சாதனம் எங்களை இணைத்து வைத்திருக்கிறது. இப்படி ஏராளமான நன்மைகள். ஒரு விஷயத்தை தேடி படிக்க வேண்டும் என்றால் முன்னைய காலங்களில் நாங்கள் நூலகங்களுக்கு போக வேண்டும் அல்லது வேறு யாரிடத்திலாவது போய் தேடி படிக்க வேண்டும். ஆனால் இன்று அப்படி அல்ல. இருந்த இடத்தில் இருந்து ஏதாவது ஒன்றை நாம் தேடிவிட்டால் என்ன புத்தகங்கள் வேண்டுமோ, என்னென்ன தகவல்கள் வேண்டுமோ அத்தனையையும் ஒற்றை நொடியில் கொண்டு வந்து சேர்க்கிற சகல வசதிகளும் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் எல்லாவற்றையும் இலகுபடுத்தி தந்திருக்கிறார், எல்லாவற்றையும் இலகுபடுத்தி தந்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இலகுபடுத்தல்களோடு தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய ஒரு அருள், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நிஅமத். வாழ்நாள் சுருங்கிக் கொண்டு போகிறது, நாட்கள்
காலம் சுருங்கிக் கொண்டு போகிறது, மறுமையினுடைய அடையாளம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த சுருக்கத்திற்கு ஏற்ப அல்லாஹ் இந்த உலகத்தையும் மாற்றிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது AI தொழில்நுட்பம் வந்து இன்னும் உலகத்தை சுருக்கி வைத்திருக்கிறது, இன்னும் தகவல்களை விரைவாக கொண்டு வந்து சேர்க்கிறது. இப்படி நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களுடைய பயன்பாடுகள் சமுதாயத்தின் மத்தியில் மிக அவசியமான ஒன்றாக மாறி போயிருக்கின்றன. அதனால் தான் இன்றைய இளைஞர்கள் மத்தியில் பேசுவதாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் யாரும் போன் பாவிக்க வேண்டாம் அல்லது இன்டர்நெட் பாவிக்க வேண்டாம், தொலைத்தொடர்பு சாதனங்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று பேசினால் அவர் காலத்தை பற்றி தெரியாத ஒருத்தராகத்தான் இருக்க முடியும், காலத்தை பற்றி அறிவு இல்லாத ஒருத்தராகத்தான் இருக்க முடியும். எந்த அளவுக்கு என்றால் வீட்டிலே இருக்கிற ஒரு 3-4 வயது குழந்தை 40 வயதிலே இருக்கிற தந்தைக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் போனிலே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார், பார்த்துக் கொண்டிருக்கிறார். பாப்பாவுக்கு தெரியாது, உமாவுக்கு தெரியாது. கொடுத்து விட்டு போனால் அந்த பிள்ளை எங்கெல்லாம் போக வேண்டுமோ, எந்த யூடியூபிலே போய் எப்படி எல்லாம் தேட வேண்டுமோ, எந்தெந்த அப்ளிகேஷன்ல போய் தேட வேண்டுமோ அத்தனையையும் தேடி எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறது. இத்தனைக்கும் வயது 3ஆக இருக்கும் அல்லது 4ஆக இருக்கும். இந்த அளவு தூரம் பிள்ளைகளுடைய அறிவு வளர்ச்சியும் அந்த அறிவுக்கேற்ற மாதிரியான நவீன சாதனங்களுடைய வளர்ச்சியும் எங்களை உந்தி தள்ளி கொண்டிருக்கிற சூழலில் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, வாலிபர்களே, இந்த பாவனை எங்களிடத்திலும் இன்று அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது. சமூக வலைத்தளங்களையும் அது போன்றிருக்கிற நவீன ஊடகங்களையும் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். என்னிடத்தில் இருக்கிற ஒரே ஒரு கேள்விதான். இந்த கேள்விக்கு உங்களால் தெளிவான பதில் சொல்ல முடிந்தால் அன்புக்குரியவர்களே, இந்த பயான் நீண்ட நேரம் நீடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் பயன்படுத்துகின்ற இந்த கையடக்க தொலைபேசி என்னுடைய மரணத்திற்கு பின்னால் நான் மௌத்தாகிவிட்டேன், மஹ்ஷருடைய வெளியில் நிற்கிறேன், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்கிறேன். ஒரு கற்பனைக்கு வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது என்னுடைய எல்லா பாவங்களும் எல்லா கேள்வி கணக்குகளும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு விஷயம்தான், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் இந்த கையடக்க தொலைபேசி நான் வாங்கி பயன்படுத்துகிற இந்த போன் மறுமையில் எனக்கு சாட்சியாக கொண்டு வரப்படுகிறது. மறுமையினுடைய சாட்சியாக இது மட்டும் எனக்கு கொண்டு வரப்படுகிறது. அல்லாஹ்வுடைய உத்தரவு, இந்த கையடக்க தொலைபேசி உனக்கு சாதகமான சாட்சி சொன்னால் நீ சுவர்க்கவாதி, உனக்கு பாதகமான சாட்சி சொன்னால் நீ நரகவாதி என்பது அல்லாஹ்வுடைய தீர்ப்பாக இருந்தால், இந்த போனை பயன்படுத்துகிற ஒவ்வொரு வாலிபனும் உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள். இந்த நொடி அப்படி உங்களுடைய மரணம் நிகழ்ந்து அப்படி ஒரு ஏற்பாடு அல்லாஹ்விடத்தில் இருந்தால் இந்த தொலைபேசி உங்களுக்கு சாதகமான சாட்சியாக இருக்குமா, பாதகமான சாட்சியாக இருக்குமா? இதில் செய்த விஷயங்கள் நன்மைகளாக இருக்குமா, இதில் செய்த விஷயங்கள் பாவங்களாக இருக்குமா? இந்த கேள்விக்கு நீங்கள் உங்களுடைய உள்ளம் அமைதி அடைந்து அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய தொலைபேசியில் நான் பாவங்களை விட நன்மைகளைத்தான் அதிகம் செய்திருக்கிறேன், எனவே எனக்கு சாதகமான சாட்சியாக இது வரும் என்று நீங்கள் கருதினால் அல்லாஹ்வுடைய அருளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை தொடர்ந்து செய்யுங்கள். அதே நேரம் அதற்கு மாற்றமான சாட்சியாக இருக்கும் என்று உங்களுடைய உள் மனது சொன்னால், உங்களுடைய மனச்சாட்சி உங்களோடு பேசினால், அன்புக்குரியவர்களே, உங்களுக்காகத்தான் சில விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். என் இனிய ஈமானிய வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு அருளை நாம் சுமந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஒரு நியமத்தை நாம் சுமந்திருக்கிறோம். அந்த நியமத்தை அதற்கு நன்றி செலுத்துதல் என்பதுதான் அதற்கு நாங்கள் கொடுக்கிற கண்ணியம். ஒரு அருளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துதல் என்பதுதான் நாங்கள் கொடுக்கிற கண்ணியம். நன்றி செலுத்துதல் என்பது வெறுமனே நான் அல்லாஹுக்கு நன்றியோடு இருக்கிறேன் என்று அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொண்டிருப்பது மாத்திரமல்ல. அல்லாஹுக்கு நன்றி செலுத்துதல், ஷுக்ர் செய்தல் என்றால் அதனுடைய சரியான கருத்து, அல்லாஹ் ஒரு அருளை எதற்காக தந்திருக்கிறானோ அதற்காக வேண்டி அதனை பயன்படுத்துவது. அல்லாஹ் ஒரு அருளை எதற்காக தந்திருக்கிறானோ அதற்காக வேண்டி அந்த அருள் பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அதுதான் அல்லாஹுக்கு நான் செய்கிற நன்றி கடன். என் பார்வை அல்லாஹ் தந்திருக்கிற அருள், இந்த பார்வையை நல்ல விஷயங்களை பார்ப்பதற்காக நான் பயன்படுத்துகிறேன் என்றால் அல்லாஹுக்கு நன்றியோடு இருக்கிறேன். பாவமான காரியங்களை பார்ப்பதற்காக பயன்படுத்துகிறேன் என்றால் நான் அல்லாஹுக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த விஷயத்தில் நாங்கள் ஆழமாக யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் நிறைய தனிமைகள்,
நிறைய தனிமைகள் இன்று அல்லாஹுக்கு மாற்றமாக போய்கொண்டிருக்கின்றன. அல்லாஹுக்கு மாற்றமாக போய்கொண்டிருக்கின்றன. என் வாலிபர்கள் இன்றைய கால சூழலில் 2 விதமான நோய்களால் பீடிக்கப்படுகிறார்கள். ஒன்று காதல், அடுத்தது போதை. இந்த இரண்டும் வாலிப சமுதாயத்தை இன்று ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற நோய்கள். இந்த நோயில் மிக பிரதானமாக இந்த பருவ வயதை அடைகிற பொழுது இப்படியான குழப்பங்கள் ஏற்படுகின்றன. அதற்கு பிரதான காரணம் இன்றைய நவீன உலகம் கட்டமைத்திருக்கிற டீனேஜ் என்று சொல்லுகிற ஒரு சித்தாந்தம். டீனேஜ் பருவத்தில் இருப்பவன் அப்படித்தான் இருப்பான். அவனை கட்டுப்படுத்த முடியாது. அது இளமை துள்ளி விளையாடுகிற பருவம், இரத்தம் கொதிக்கிற பருவம். அவன் நினைத்ததை செய்வான், அவன் நினைத்தவாறு வாழுவான். டீனேஜ் என்றால், வாலிபம் என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி ஒரு மாயையையும் பிம்பத்தையும் இந்த உலகம் கட்டமைத்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, வாலிபர்களே, இந்த டீனேஜ் சிந்தனைக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வாலிபர்களை இஸ்லாம் கட்டமைக்கிறது, வாலிபர்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது, வாலிபத்திற்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. எப்படி முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்றால், நீ என்ன ஏஜிலே இருந்தாலும் சரி, உனக்கான அந்தஸ்தை இஸ்லாம் தருகிறது. அவ்வளவுதான். வாலிபர்களை கட்டுப்படுத்த முடியாது என்று யார் சொன்னது? டீனேஜ் பருவத்திலே இருப்பவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு தியரியை யார் ஏற்படுத்தி கொடுத்தது? இஸ்லாம் எங்காவது சொல்லி இருக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்காவது சொன்னார்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஆரம்பத்தில் இருந்து சமகாலம் வரைக்கும் இந்த இஸ்லாத்தை தூக்கி நிறுத்தியவர்கள் யார் என்று பார்த்தால், இந்த உங்களை போன்ற டீனேஜிலே உள்ள வாலிபர்கள் தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற போது வெறும் 10 வயது. அதற்கு பிற்பட்ட காலங்களில் வந்த ஒவ்வொரு சஹாபியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது இந்த 11 தொடக்கம் அல்லது 12 தொடக்கம் 20 வயதுக்கு வரைக்குமான எத்தனையோ வாலிபர்கள் இன்று இஸ்லாமிய வரலாற்றில் அறியப்படுகிறார்கள். ஒவ்வொருவராக பெயர் சொல்லி பேசிக் கொண்டிருக்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வாலிப பருவத்தை இஸ்லாம் அப்படித்தான் பார்த்தது. ஆனால் இன்று இந்த நவீன மேற்குலகம் டீனேஜ் என்று சொல்லுகிற அந்த பருவத்தை 13 தொடக்கம் 19 வரைக்குமான வாலிப பருவத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகள் அவர்கள் விரும்பியதை செய்வார்கள். அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. அவர்களிடத்தில் பக்குவம் கிடையாது, அவர்களிடத்தில் ஒன்றை புரிந்து கொள்ளுகிற அனுபவம் கிடையாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதே இந்தியாவை ஆரம்பத்தில் படையெடுத்து வந்து கைப்பற்றிய முஹம்மது பின் காசிம் அவர் படையெடுத்து வருகிற பொழுது வரும் 18 வயது என்றுதான் நாம் தெரிந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு வாலிபர்களுக்கு பக்குவம் இல்லை என்று சொல்லுகிற, அல்லது எனக்கு பக்குவம் இல்லை என்று எங்களை நாங்களே கட்டமைத்துக் கொள்கிற வாலிபர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண சந்தர்ப்பத்தில் ஒரு படையை அமைக்கிறார்கள். அந்த படையினுடைய தளபதி உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த படையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வின் தூதரோடு ஒன்றாக இருந்து போராடிய மூத்த சஹாபாக்கள் அந்த படையில் இருக்கிறார்கள். ஆனால் தளபதி உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு வெறும் 19 அல்லது 20 வயது. ஒரு பெரும் படையை அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்நாளில் வெளிநாடு ஒன்றுக்கு, வெளி பிரதேசம் ஒன்றுக்கு அனுப்பப்பட்ட ஒரு பெரும் படை அது. உஸாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் போன படை. அந்த படைக்கு ஒரு டீனேஜிலே உள்ள வாலிபரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தளபதியாக, தலைவராக நியமிக்கிறார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, வாலிபர்களே, பக்குவம் இல்லாத ஒரு திரை ரசூல் தான் நியமித்திருப்பார்களா? ஒரு பெரும் படையை மார்க்கத்தினை சுமந்து செல்லுகிற, தோல்வி அடைந்தால் மார்க்கத்தினுடைய தோல்வி என்று இருக்கிற ஒரு சமுதாயத்தில் அந்த படைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையும் உங்களையும் போன்ற ஒரு வாலிபரை அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் என்றால், அந்த வாலிப பருவத்தை இஸ்லாம் அப்படித்தான் பார்த்தது. அந்த பக்குவத்தோடு தான் உஸாமா வளர்ந்திருப்பார், அந்த பக்குவத்தோடு தான் ஸைத் வளர்ந்தார், அந்த பக்குவத்தோடு தான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் வளர்ந்தார், அந்த பக்குவத்தோடு தான் அப்துல்லாஹ் இப்னு உமர் வளர்ந்தார். இப்படி வளர்ந்த இந்த சமுதாயத்தில் டீனேஜ் என்றால் எல்லா தவறுகளையும் செய்யலாம் என்கிற சிந்தனையை யார் கொண்டு வந்து சேர்த்தது? இந்த மேற்குலகம் அப்படி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. விளைவும் இந்த காலப்பகுதியில் என் வாலிபன் நினைக்கிறான், இன்னொரு பெண்ணை காதலிக்காவிட்டால் அது அவமானம். காலேஜில் படித்துக் கொண்டிருக்கிற ஒரு வாலிபன், ஒரு பாடசாலையிலே +1 +2 படித்துக் கொண்டிருக்கிற ஒரு மாணவன்
இன்னொரு பெண்ணோடு பழகவில்லை என்பதை குறைபாடாக நினைக்கிற ஒரு காலம் இந்த காலம். நிறைய வாலிபர்களோடு பழகி இருக்கிறோம், பேசி இருக்கிறோம். அவன் என்னுடைய நண்பன் ஒருத்தியை காதலிக்கிறான், லவ் பண்ணுகிறான். நான் பக்குவப்பட்டு போய் இருக்கிறேன் என்றால் வாழ தெரியாதவன் என்று என்னுடைய நண்பன் சொல்லுவான், என்னுடைய அடுத்தவன் சொல்லுவான். இப்படி எல்லோரையும் கொண்டு போய் இந்த வழிகேட்டிலே தள்ளி வைத்திருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். அதனுடைய விளைவு என்னுடைய வாலிபனுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்கள் எல்லாம் வெறும் காதல் பாடல்களாக மாறி போயிருக்கின்றன, சோக கவிதைகளாக மாறி போயிருக்கின்றன. என்னுடைய வாலிபனுடைய சமூக வலைத்தள பேஸ்புக் பதிவுகள் எல்லாம் சினிமாக்களில் வருகிற அந்த காட்சிகளினுடைய கட்டங்களாக மாறி போயிருக்கின்றன. இப்படியே என் வாலிபனுக்கு இரவு தனிமைப்பட்டு விட்டால் இரவு முழுக்க விடிய விடிய அவன் பேசிக் கொண்டிருக்கிறான், ஏதோ ஒன்றை பேசிக் கொண்டிருக்கிறான், யாரோ ஒருத்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறான். இந்த ஹராமான உறவு அவனை தனிமையில் சந்திக்க வைக்கிறது, அவனை பாவத்தில் தள்ளுகிறது, தவறான விஷயங்களை பேசுவதற்கு வழிகாட்டி கொண்டே இருக்கிறது. இரவு முழுக்க பாவம் செய்கிற என் வாலிபன் அதிகாலை வேளையில் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் சொல்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய வாலிபர்களே, இந்த பாவனையை நாம் சரி காணுகிறோமா? இந்த விஷயத்தில் என்னுடைய மரணம் வந்தால் நாளை என்னுடைய கையடக்க தொலைபேசி எனக்கு எதிரான ஒரு சாட்சியாக இருக்கும் என்பதை நாம் என்றாவது உணர்ந்து பார்த்திருக்கிறோமா? அன்புக்குரிய வாலிபர்களே, இங்க இருக்கிற சினிமாவும் இங்க இருக்கிற நவீன சாதனங்களும் எங்களுக்கு இப்படியான உறவுகளையும் இப்படியான செயற்பாடுகளையும் வாழ்க்கையினுடைய கவர்ச்சியாக காட்டி வைத்திருக்கின்றன, வாழ்க்கையினுடைய இன்பமாக காட்டி வைத்திருக்கின்றன. உங்களுடைய உள்ளத்தில் ஒரே ஒரு தியரியை நான் ஆழமாக பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுக்காக இதை புரிந்து கொள்ளுங்கள். மிக சிம்பிளான ஒரு விஷயம். உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஹராமாக்கிய, அல்லாஹ்வுடைய தூதர் ஹராமாக்கிய ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று நீங்கள் கருதினால், உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்தால், நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிற குர்ஆனும் ஹதீஸும் பொய்யாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிற குர்ஆனும் ஹதீஸும் பொய்யாக இருக்க வேண்டும். குர்ஆனும் ஹதீஸும் உண்மை என்று நீங்கள் நம்பினால் நிச்சயமாக அல்லாஹ் ஹராமாக்கிய எதன் மூலமாகவும் நீங்கள் சந்தோஷத்தை அடைய முடியாது. அது காதலாக இருந்தாலும் சரி. அதனால்தான் நான் பேசுகிற எல்லா வாலிபர்களையும் பார்த்து கேட்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. சில நேரம் நீங்கள் நல்லவர்கள், உங்களுடைய நண்பர்கள் காதலிப்பார்கள், காதலிலே மூழ்கி போய் ஊறி போய் பைத்தியமாகி போய் திரிபவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களிடத்தை நீங்கள் அவர்களோடு பழகி இருப்பீர்கள். நான் சாதாரணமாக இதை புரிய வைப்பதற்கு கேட்கிறது என்றால், காதலித்துக் கொண்டிருப்பவர்கள் சோக கவிதை எழுதியது அதிகமா, சந்தோஷமான கவிதைகள் எழுதியது அதிகமா? காதலித்துக் கொண்டிருப்பவர்கள் ஒரு மூலையிலே உட்கார்ந்து யோசித்துக் கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருந்த நேரம் அதிகமா, மகிழ்ச்சியாக இருந்த நேரம் அதிகமா? எப்பொழுதும் இந்த கேள்வியை கேட்டீர்கள் என்றால் ஏதாவது ஒன்றில் ஒரு டென்ஷனாக இருந்து கொண்டே இருப்பார், ஏதாவது ஒன்றில் கவலைப்பட்டு கொண்டே இருப்பார், ஏதாவது ஒரு மூலையில் சிலர்கள் உட்கார்ந்து அழுது கொண்டே இருப்பார்கள். இன்னும் சில வாலிபர்கள் அதற்காக உயிரை விடுகிறவர்கள் கூட இருக்கிறார்கள். வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீ பிடித்த பெண்ணை விரும்புகிறாய். அப்படி பிடித்த பெண்ணை விரும்பிக் கொண்டு நீ ஏன் சோகமாக இருக்கிறாய்? நீ ஏன் சோக கவிதைகள் எழுதுகிறாய்? நீ ஏன் சோக பாடல்கள் கேட்கிறாய் என்ற கேள்வி கேட்டால், அன்புக்குரிய சகோதரர்கள், அதற்கு பதில் அதுதான். அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற எந்த காரியங்களிலும் சந்தோஷத்தை அடைய முடியாது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற எந்த காரியங்களிலும் நிம்மதியை அடைய முடியாது. அந்த நிம்மதியை கெடுக்கின்ற காரியமாக இன்று இந்த சமூக வலைத்தள பாவனை எங்களுக்கு மத்தியில் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நான் என்னுடைய சமூக வலைத்தளத்தில் அல்லது என்னுடைய கையடக்க தொலைபேசியில் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். அந்த ஸ்டேட்டஸ் அல்லாஹ்வுக்கு மாற்றமான, அல்லாஹ்வுடைய தூதர் ஹராமாக்கிய ஒரு இசையோடு அல்லது அதோடு கலந்த ஒரு ஹராமான விஷயத்தோடு இருக்கிறது, ஒரு பெண்ணினுடைய காட்சியோடு இருக்கிறது, ஒரு பாடலோடு இருக்கிறது, ஒரு ஆபாச நடனத்தோடு இருக்கிறது. நான் அந்த ஸ்டேட்டஸை வைப்பது முதலாவது பாவம், அது என்னோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் அந்த ஸ்டேட்டஸை வைக்கிற பொழுது என்னுடைய கான்டாக்டிலே ஒரு 100 பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
அந்த 100 பேரும் அதை பார்க்கிறார்கள். 100 பேர் பார்த்திருக்கிறார்கள் என்று எனக்கு காட்டுகிறது. இப்பொழுது நான் 101 தடவை பாவம் செய்திருக்கிறேன். நான் செய்த பாவத்தையும் சேர்த்து இன்னும் 100 பேரையும் பாவம் செய்வதற்கு நான் காரணமாக இருந்து அத்தனை பேருடைய பாவத்தையும் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். அந்த 100 பேரிலே இருந்து அவர்கள் அதில் ஒரு 5 பேர் அந்த ஸ்டேட்டஸை எடுத்து அவர்களுடைய ஸ்டேட்டஸில் வைக்கிறார்கள். இப்பொழுது ஸ்டேட்டஸ்கள் எல்லாம் டவுன்லோட் பண்ணுகிற சிஸ்டம் எல்லாம் இருக்கிறது. எடுத்து வைக்கிறார்கள் அல்லது எனக்கு அனுப்புங்கள் என்று கேட்டு வைக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுடைய கண்டக்டிலே ஒவ்வொன்றிலும் 100 பேர் பார்க்கிறார்கள். 5 பேர் வைத்தால் அவர்களில் 500 பேர் பார்த்திருப்பார்கள். இப்பொழுது 601 பேருடைய பாவத்தை நான் சுமந்திருக்கிறேன். நான் பார்க்க வைத்த 100 பேர், அதற்கு காரணமாக நான் இருந்த 500 பேர், அந்த 500 பேரில் வருகிற 1000 பேர், அந்த 1000 பேரில் வருகிற ஒரு 10,000 பேர், அந்த 10,000 பேரில் வருகிற ஒரு 10 லட்சம் பேர் என்று சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ், நான் வைக்கிற ஒரு பாவம் என் வாழ்நாள் முழுக்க என்னை கொண்டு போய் கபரிலே ஒரு குற்றவாளியாக ஆக்குகிறது. நான் பேஸ்புக்கிலே ஒரு பதிவை போடுகிறேன். அந்த பதிவு அல்லாஹ் ஹராமாக்கிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ் ஹராமாக்கிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த விஷயம் பரவும் காலமெல்லாம், அதை பார்ப்பவர்கள் பார்க்கிற காலமெல்லாம், கேட்பவர்கள் கேட்கிற காலமெல்லாம் அந்த பாவம் எனக்கு வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறையில் சூரா யாசீனிலே சொல்லுகிறார், இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌத்தா வ நக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும். இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌத்தா, நாங்கள் தான் மரணித்தவர்களை நிச்சயமாக உயிர்ப்பிப்போம். மறுமையில் நாங்கள் தான் எழுப்பாட்டுவோம். ஆனால் எழுப்பாட்டிய நாங்கள் வ நக்துபு மா கத்தமு, அவர்கள் முற்படுத்தி வைத்ததையும் நாங்கள் எழுதி வைத்திருக்கிறோம். வ ஆசாரஹும், அவர்கள் விட்டு சென்ற சில அடிச்சுவடுகளையும் பதிந்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நினைத்துவிடக் கூடாது, ஒரு விஷயத்தை, ஒரு பார்வையை, ஒரு செய்தியை நான் பதிவேற்றம் செய்கிறேன் என்றால் அந்த பதிவேற்றத்திற்கு பின்னால் என்னுடைய மரணத்தோடு அது முடிந்து விடுவதல்ல. என்னுடைய மரணத்திற்கு பின்னாலும் அது தொடர்ந்து கொண்டிருக்குமாக இருந்தால் அந்த பாவம் முழுமையாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். நாங்கள் மதீனாவிலே இருக்கிற பொழுது அரபு நாட்டைச் சேர்ந்த ஒரு வாலிபர், அந்த வாலிபருடைய செய்தி சமூக வலைத்தளங்களிலே மிக அதிகமாக பரவிக் கொண்டிருந்தது. அந்த வாலிபர் ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒருவர். எங்களுக்கு தெரியும், சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலே ஆபாச இணையதளங்களுக்கு அவர்கள் தடை விதித்திருக்கிறார்கள். அந்த இணையதளங்களிலே சென்று பார்க்க முடியாது. அப்படி பார்ப்பதாக இருந்தால் அதற்கு லைசன்ஸ் எடுக்க வேண்டும், அரசாங்க அனுமதி எடுக்க வேண்டும். அது ஆய்வு செய்வதற்காகவோ அல்லது ஏதாவது கல்வியியல் தேவைக்காக மட்டும்தான் அப்படி அனுமதிகள் வழங்கப்படுவதாக சொல்லுகிறார்கள். அப்படி பார்க்க வேண்டுமாக இருந்தால் அந்த இணையதளங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு இமெயில்கள் மூலமாக அவர்கள் லிங்குகள் அனுப்புவார்கள். அப்படி அதை ஷேர் செய்கிற ஒரு வழக்கம் ஒன்று இருக்கிறது. இப்படி ஒரு வாலிபர் அதற்கு அடிமையாக இருந்திருக்கிறார். ஆபாச படங்களுக்கு அடிமையான ஒரு வாலிபர். இவருடைய செயற்பாடுகளை அறிந்து கொண்டவர்களுடைய நண்பர்களையும் இவர் இணைத்து விட்டிருக்கிறார். எப்படி என்றால், ஒரு இமெயிலிலே இன்னும் ஒரு 4 பேரை ஜாயின் பண்ண முடியும். ஜாயின் பண்ணிவிட்டால் இவருக்கு வருகிற அந்த லிங்க் இவருடைய மெயிலிலே இருந்து போவதை போல அவர்களுக்கு போகும். இப்படி ரகசியமாக நெருக்கமாக இருந்த நண்பர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள். இப்படி நடந்து கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இந்த வாலிபருக்கு ஒரு விபத்திலே அவர் மௌத்தாகி போகிறார். அதுவரைக்கும் அவருடைய நண்பர்களுக்கு அதனுடைய பாரதூரம் விளங்கவில்லை. இவர் மௌத்தாகி போய் ஜனாசாவை அடக்கம் செய்து விட்டு அவருடைய நண்பர்கள் வீடு வந்து சேருகிற பொழுது இவருடைய மெயிலிலே இருந்து அன்று புதிதாக வந்த ஒரு ஆபாச படத்தினுடைய இணைப்பு, ஒரு லிங்க் வந்து சேருகிறது. இவர்கள் கவலையோடு இருக்கிறார்கள். தன்னுடைய நண்பனை இழந்த சோகத்தோடு இருக்கிற பொழுது வாலிபர்களுக்கு தெரியும், ஒரு திடீர் விபத்து, ஒரு மரணம் ஏற்படுகிற பொழுது உள்ளத்தில் சில மாற்றங்களை அல்லாஹ் தருவார், சில கவலைகள் ஏற்படும். அந்த கவலையோடு அவர்கள் இருக்கிற சூழலில் நண்பனுடைய மெயிலிலே இருந்து இப்படி ஒன்று வந்த பொழுதுதான் அதனுடைய பாரதூரத்தை புரிந்து கொள்கிறார்கள். அவன் மரணித்து கபருக்குள் இருக்கிறான், அவனுடைய பேரில் இருந்து ஒரு பாவமான காரியம் நமக்கு வந்து சேருகிறது என்கிற அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்கிறார்கள். இப்பொழுது அந்த நண்பர்களுக்கு கவலை ஏற்படுகிறது. கூடி பேசிக் கொள்கிறார்கள். கூடி பேசிக்கொண்டு இதை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று சொல்லி பல தொழில்நுட்பத்தோடு சம்பந்தப்பட்ட அவர்களுக்கு தெரிந்தவர்களோடு ஆலோசனை கேட்டால் கடைசியிலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் 2 வருடங்களுக்கு இதை பதிவு செய்திருக்கிறார். எனவே 2 வருடங்களுக்கு பிறகுதான் அது நிற்க முடியும். அது
இருக்கும். அதற்கு அவர் காசு கட்டி இருக்கிறார், பணம் கட்டி இருக்கிறார், பணம் கட்டி பதிவு செய்திருக்கிறார். எனவே அது 2 வருடங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதை நிறுத்த முடியாது. நிறுத்த வேண்டும் என்றால் அதற்கு செலவு செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுதுதான் அந்த வாலிபர்கள் அதனுடைய பாரதூரத்தை புரிந்து கொண்டு அதற்கு எதிராக ஏதாவது செய்ய வேண்டும், நண்பனுக்கு கபருக்கும் பாவம் சேர்ந்து கொண்டிருக்க கூடாது என்று பல முயற்சிகளை செய்து அதை நிறுத்திவிட்டு அடுத்தவர்களுக்கு படிப்பினையாக இந்த விஷயத்தை அவர்கள் பதிவு செய்திருந்தார். அன்புக்குரிய வாலிபர்களே, சகோதரர்களே, இந்த விஷயத்தை நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு சினிமா வருகிறது, ஏதோ ஒரு லிங்க் வருகிறது, ஏதோ ஒரு விஷயம் வருகிறது, அடுத்தவர்களுடைய வியூஸுக்காக, அடுத்தவர்களுடைய கமெண்ட்ஸுக்காக, 4 பேருடைய லைக்குக்காக, அல்லது 4 பேர் ஏதாவது என்னுடைய பேஜை ஷேர் பண்ண வேண்டும் என்பதற்காக, நான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆக வேண்டும் என்பதற்காக நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இன்று ரீல்ஸுகள் செய்யக்கூடிய சகோதரர்கள், ரீல்ஸுகள் செய்யக்கூடிய சகோதரர்கள், மீம்ஸுகள் கிரியேட் பண்ணக்கூடிய சகோதரர்கள், அன்புக்குரியவர்களே, எவ்வளவு மோசமான, அடுத்தவர்களை அவமானப்படுத்துகிற, அடுத்தவர்களுடைய மானத்தில் கை வைக்கின்ற அவதூறான விஷயங்களை, இசைகளோடு கலந்தவைகளை, இரட்டை அர்த்தங்களோடு கலந்தவைகளை, ஆபாசமான விஷயங்களை, சினிமாக்களுக்கு, சினிமா பாடல்களுக்கு நடனமாடி அதற்கு எக்ஷன் வைத்து, ஏன் ஒரு சில வியூஸ்கள் கிடைக்க வேண்டும், எனக்கு பார்வையாளர்கள் இருக்க வேண்டும், அதன் மூலமாக ஏதாவது ஒரு சில சம்பாத்தியங்கள் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து செய்கிற எத்தனையோ சகோதர சகோதரிகளை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் வேண்டுமானால் உங்களை ஒரு யூடியூபராக, உங்களை ஒரு சமூக வலைத்தள பிரதானியாக, ஒரு முக்கியமான ஒரு செலிபிரிட்டியாக இந்த உலகம் கொண்டாடலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கபருக்குழிக்குள் நீங்கள் போய் அடங்கியதற்கு பின்னால் இந்த பூமியில் உங்களை தூக்கி வந்து கொண்டிருக்கிற, இந்த பூமியில் இருந்து வந்து கொண்டிருக்கிற அத்தனை பாவங்களையும் எல்லோரும் சேர்த்து தான் சுமந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தன்னந்தனியாக அந்த கபருக்குள் அவதிப்பட போகிறீர்கள், தன்னந்தனியாக அந்த கபருக்குள் அவதிப்பட போகிறீர்கள். நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய வாலிபர்களே, சகோதரர்களே, என் மூடியாரை, என் ரகசியம் யாருக்கும் தெரியாது. நான் ஒரு பேக் ஐடியிலே ஒரு ஊரினுடைய பெயரை போட்டு, ஒரு பிரதேசத்தினுடைய பெயரை போட்டு, அல்லது ஒரு சினிமா நடிகனுடைய பெயரை போட்டு ஏதாவது ஒன்றை நான் திறந்து வைத்துக் கொண்டு எப்படியாவது ஒன்றை செய்து கொண்டால் யார் என்னை பார்க்க போகிறார்கள் என்று நினைக்கிறோம். படைத்த ரப்பு உங்களை எல்லா காலமும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறான். உங்களுடைய தனிமைகளில் இருந்து கூட அவனுடைய பார்வையில் இருந்து உங்களால் தப்ப முடியாது. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய வாலிபர்களே? என்ன நிலையோடு நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள். தனிமையிலே போய் உட்கார்ந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பை கொஞ்சம் தள்ளி பாருங்கள். எத்தனை நன்மைகள் நடந்திருக்கின்றன, எத்தனை பாவங்கள் நடந்திருக்கின்றன. ஏதோ ஒரு சினிமாவை, ஏதோ ஒரு ஆபாசத்தை, ஏதோ ஒரு விஷயத்தை என் நண்பனுக்கு நான் அனுப்பியிருப்பேன், நட்புக்காக நான் செய்திருப்பேன். எங்களுக்குள் இருக்கிற ஒரு சீக்ரெட் குரூப்பிலே, ரகசியமான ஒரு குரூப்பிலே நான் பதிந்திருப்பேன். ஆனால் நான் நினைக்கவில்லை, என்னுடைய நண்பனை நான் பாவம் செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறேன், அவனை இந்த பாவத்தில் கொண்டு போய் நான் போட்டுக் கொண்டிருக்கிறேன். அவன் செய்ய செய்ய, அவன் இன்னும் 4 பேருக்கு அனுப்ப அதை 40 பேர் பார்க்க அத்தனை பேருடைய பாவத்தையும் நான் சுமக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயங்கரமான எச்சரிக்கையை சொல்கிறார்கள். அன்புக்குரிய வாலிபர்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் ஒரு அடியானை பொறுத்தவரை அவனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான், இல்லல் முஜாஹிரீன், முஜாஹிர்களை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், முஜாஹிர்கள் என்றால் யார் என்று கேட்கிறார்கள். முஹாஜிர் அல்ல, முஜாஹிர் என்றால் யார் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு அடியான் தனிமையில் பாவம் செய்வான், அந்த பாவத்தை அல்லாஹ் மறைத்திருக்க மறுநாள் அவன் நான் இன்ன பாவம் செய்தேன் என்று மக்களுக்கு மத்தியில் பகிரங்கப்படுத்துவான். அப்படி தன்னுடைய பாவங்களை பகிரங்கப்படுத்துபவனை அல்லாஹ் ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இன்று நிறைய சகோதரர்கள் சினிமா தியேட்டருக்கு முன்னால் போய் நின்று, நடிகர்களுடைய போஸ்டருக்கு முன்னால் போய் நின்று போட்டோ பிடித்து ஸ்டேட்டஸ் வைப்பார்கள். காரணம், நான் படம் பார்க்க போயிருக்கிறேன், நான் சினிமாவுக்கு போயிருக்கிறேன், நான் அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறேன், நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன், நான் தொழுகைக்கு வராமல் இப்படி செஞ்சு கொண்டிருக்கிறேன், இன்னென்ன தவறு செய்து கொண்டிருக்கிறேன், இன்னாரை நான் விரும்பிக் கொண்டிருக்கிறேன், இன்னாரோடு இப்படி ரகசியமாக ஒரு பயணத்தில் போய் நான் 1
நன்றாக இருக்கிறேன் என்கிற விஷயங்களை எல்லாம் இன்று பப்ளிக்காக வெக்கம் இல்லாமல் எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் அதை ஸ்டேட்டஸிலும் சமூக வலைத்தளங்களிலும் பதிவு செய்து அதற்கான சில லைக்குகளை எதிர்பார்த்து செய்கிற எத்தனையோ வாலிபர்களை இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம். அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் செய்கிற பாவங்களை நீங்களாகவே பகிரங்கப்படுத்துகிற நிலை வருமாக இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களிடத்தில் இருந்து அந்த பாவத்தை மன்னிக்காமல் விடுவதற்கு அதுதான் மிக பெரும் காரணம். அதுதான் மிக பெரும் காரணம். இதை இன்றைய சமூக வலைத்தளங்கள் மிக லாபகமாக வாலிபர்கள் மத்தியில் தாராளமாக தந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு வாலிபனுடைய பதிவும். அதற்காக நான் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிற எல்லோரையும் சொல்லவில்லை, எல்லாமே குற்றம் என்று சொல்லவில்லை. நான் சொல்லுகிற விஷயங்களை அன்புக்குரிய வாலிபர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுக்கு மாற்றமான, அல்லாஹுடைய தூதருக்கு மாற்றமான இந்த மார்க்கம் வெறுக்கிற காரியங்களின் ஊடாக நீங்கள் சந்தோஷம் அடைவதற்காக முயற்சிக்கிற ஒவ்வொரு நொடியும் அல்லாஹுடைய கோபத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய சாபத்தோடு இருக்கிறீர்கள். அன்புக்குரிய வாலிபர்களை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ற ஒரு அழகான எதிர்காலம் இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், இந்த பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இந்த பூமியில் யார் ஆட்சி செய்தாலும் இந்த பூமியில் நடக்கிற அத்தனை அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை மட்டும் தான் நடத்துவார். அப்படி என்றால் அல்லாஹ்வுக்கு சொந்தமான இந்த வாழ்க்கையில், அல்லாஹ்வுக்கு சொந்தமான இந்த பூமியில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்துவிட்டு என் வாலிபன் இளமை பருவம், என்னுடைய குடும்ப வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும் என்று எப்படி நான் நினைக்க முடியும்? நான் நல்ல தொழில் எடுக்க வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வாலிபனுக்கும் கனவு இருக்கிறது. நல்ல குடும்ப வாழ்க்கையில் சேர வேண்டும், நல்ல மனைவி கிடைக்க வேண்டும், நல்ல பிள்ளைகள் கிடைக்க வேண்டும், நல்ல சம்பளத்தோடு தொழில் கிடைக்க வேண்டும், எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்று சுருக்கமாக சொல்லுகிற எல்லா கனவும் கற்பனையும் எல்லா வாலிபனுக்கும் இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய வாலிபர்களே, சகோதரர் சகோதரிகளே, இந்த வயதில் நானும் நீங்களும் செய்கிற அல்லாஹுக்கு மாற்றமான காரியங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் சேர்த்து வைத்திருந்து உன்னுடைய எதிர்காலத்தின் சாபமாக அதை மாற்றிவிட்டால் என் எதிர்காலத்தை மீட்டு தருவது யார்? என் எதிர்காலத்தை மீட்டு தருவது யார்? அன்புக்குரிய வாலிபர்களே, இதை இன்னும் சுருக்கமாக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் என்றால், நான் ஆரம்பத்திலே சொன்ன காதல் என்ற நோயால் பீடிக்கப்பட்ட சகோதரர்கள் நிறைய பேர் போராடி சண்டை பிடித்து குடும்பத்தோடு பிரச்சினைப்பட்டு தான் விரும்பிய பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். இன்று இருக்கிற மிகப்பெரிய முசீபத் இந்த போன். இதிலே சந்திக்கிற, இதிலே வருகிற ஒரு மிஸ்டு கால், இதிலே வருகிற ஒரு ராங் கால், அதனூடாக சேருகிற உறவுகள், அதை தொடர்ந்து போகிற, இன்று டிக்டாக்கிலே சந்திக்கிற, இன்ஸ்டாகிராமிலே சந்திக்கிற, பேஸ்புக்கிலே சந்திக்கிற, வாட்ஸ்அப்பிலே சந்தித்துக் கொள்கிற, பரிமாறிக்கொள்ளுகிற இந்த அன்பு ஒரு கட்டத்தில் என் வாலிபனை போராட தூண்டுகிறது. அவன் போராடுகிறான். யாரோடு போராடுகிறான்? 20 வருடமாக ஒரு பிள்ளையை பார்த்து பார்த்து வளர்த்து அந்த பிள்ளைக்காகவே எல்லாவற்றையும் செய்து தன் வாழ்நாளை அர்ப்பணித்து தன் கனவுகளை திறந்து தன் லட்சியங்களை திறந்து அந்த பிள்ளையை வளர்த்தெடுக்க வேண்டும், அவளுக்கு இன்ன சாப்பாடு கொடுக்க வேண்டும், அவளுக்கு இன்ன ஆடை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து பாடுபடுகிற ஒரு தாயோடும் தந்தையோடும் போராடுகிறான். போராடி ஒரு கட்டத்தில் வென்று விட்டான் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையில் அந்த பிள்ளையினுடைய பெற்றோர் துடிக்க துடிக்க, மனம் பதற பதற, அவர்களுடைய உள்ளமெல்லாம் அப்படியே பதுவா செய்ய, அவர்கள் நெருப்பின் மேல் உட்கார்ந்து கொண்டு, இப்படி என்னுடைய பிள்ளை போய்விட்டாலே, இவன் இப்படி கெடுத்து விட்டானே என்று 2 பேருக்கும் சேர்த்து சாபமிட்டு வழி அனுப்பி வைக்கிறார்கள். இவன், என் வாலிபன் நினைக்கிறான், சாதித்து விட்டேன், வென்று விட்டேன். ஆனால் தோற்றிருக்கிறோம். அவன் தோற்றுவிட்டான். அந்த வாலிபன். நினைத்துக் கொள்ளுங்கள் அன்புக்குரிய வாலிபர்களே, சகோதரர்களே, வாழ்க்கை அத்தோடு முடிந்து விடுவதல்ல. நிறைய திருமணங்கள் 6 வருடங்கள் காதலித்த திருமணங்கள் 6 மாதங்கள் கூட நிலைக்காத ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? 6 வருடம் 7 வருடம் உருகி காதலித்து அவளுக்காக எல்லாவற்றையும் செலவு செய்தவன் 6 மாதங்கள் கூட அவளால் வாழ முடியவில்லை என்று தலாக் கேட்டு வந்திருக்கிறான். இல்லை, அண்மையில் ஒரு திருமணம், ஒரு தந்தை என்னை வந்து சந்தித்தார் எங்களுடைய ஊரிலே.
அவர் என்னோடு பேசிக்கொண்டிருக்கிற பொழுது திருமண பதிவு சம்பந்தமான ஒரு கதை வந்தது. எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை 18 வயது பூர்த்தி அடைந்த ஒரு பெண்ணாக இருந்தால் அல்லது ஒரு ஆணாக இருந்தால் மாத்திரம்தான் அரசாங்கத்தில் உத்தியோகபூர்வமாக திருமணத்தில் பதிவு செய்ய முடியும். அப்படி பதிவு செய்ய முடியும். அதைவிட குறைந்த வயதில் இருப்பவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய திருமண பதிவு கிடையாது. மார்க்கத்திலே மார்க்க ரீதியாக பள்ளி வாயிலில் திருமணம் செய்து வைப்பார்கள். அரசாங்க பதிவு எடுக்க வேண்டுமானால் அவர்கள் அப்படி செய்ய வேண்டும். அதே நேரம் அவர்கள் சிறு வயதிலே திருமணம் முடித்தவர்கள் பிரிய வேண்டுமாக இருந்தால் விவாகரத்தின் பொழுது அவர்களுக்கு திருமண சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். இதுதான் சட்டம். இப்பொழுது அவர் என்னிடத்திலே கேட்கிறார், என்னுடைய மகளுக்கு 16 வயது முடிந்திருக்கிறது, அவருக்கு திருமண சான்றிதழ் எடுக்க வேண்டும். எப்பொழுது திருமணம் நடந்தது? ஒரு மாதத்திற்கு முன்னால் திருமணம் நடந்தது. திருமணம் ஒரு மாதத்திற்கு முன்னால் நடந்தால் வரும் 16 வயது என்றால் திருமண சான்றிதழ் வைக்க முடியாது, கிடைக்க மாட்டாது என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார், திருமணத்தை பதிவு செய்வதற்கல்ல, விவாகரத்துக்காக திருமண சான்றிதழ் கேட்கிறேன். திருமணம் முடித்து ஒரு மாதம் என்கிறீர்கள், ஏன் விவாகரத்துக்காக திருமண சான்று கேட்கிறீர்கள்? அதற்கிடையில் திருமண உறவு முடிந்து விட்டதா என்கிற பொழுது அந்த தந்தை அழுது கொண்டே சொல்கிறார். அவர் அழுது கொண்டே சொல்கிறார், என்னுடைய மகள் யாரோ ஒருத்தனை விரும்பிக் கொண்டிருந்தால் நாங்கள் எவ்வளவோ தடுத்து பார்த்தோம், அவன் பொருத்தமில்லை என்று சொன்னோம், அவனுக்கு சரிவர மாட்டான் என்று சொன்னோம், கேட்கவில்லை, போராடினால் போன மாதம் திருமணம் முடித்து கொடுத்தோம், வெறும் 16 நாட்கள் தான் இருந்தார்கள், 2 வருடம் காதலித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் 14 வயதில் இருந்து காதலித்திருக்கிறார். 16 வயதுக்குள் அவர் திருமணம் முடிக்க வேண்டும் என்று நிர்பந்தித்து, இல்லை என்றால் வீட்டை விட்டு ஓடிவிடுவேன் என்று சொல்லி இப்படி வருகிற பொழுது தாய் தந்தையர்களுடைய கௌரவ பிரச்சனை காரணமாக ஒரு கட்டத்தில் இணங்கி திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். வெறும் 16 நாட்கள் தான் குடும்ப வாழ்க்கை. அதற்கு பிறகு அவர் வெளியூருக்கு போயிருக்கிறார். 2 பேருக்கும் பிரச்சனை. ஒரு மாத முடிவில் இப்பொழுது விவாகரத்து கோரி வழக்குக்கு வந்திருக்கிறார்கள். என்ன காதல், என்ன உறவு இது? 2 வருடம் காதலித்த ஒருத்தியை ஒரு 2 நாட்கள் வைத்து பார்க்க முடியவில்லை என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் இந்த அடித்தளமில்லாத காதல், இது கட்டமைத்த காதல். இந்த கையடக்க தொலைபேசிகளும் சமூக ஊடகங்களும் கட்டமைத்த காதல் இதுதான். அப்படித்தான் எல்லாவற்றையும் விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறது, வாழ்க்கையையும் விளம்பரமாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. என் வாலிபன் நிறைக்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த பருவத்தில் சந்தோஷமாக இருந்து விடுவோம். ஆனால் வாழ வேண்டிய பருவத்தில் அன்புக்குரிய வாலிபர்களே, நீங்கள் கவலையோடும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் இருந்து விடுவதற்கு இது காரணமாக இருந்து விடக்கூடாது. இது காரணமாக இருந்து விடக்கூடாது. அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில். நானும் நீங்களும் செய்கிற ரகசியமான, யாருக்கும் தெரியாத எல்லா காரியங்களும் அப்படியே மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக எதுவுமே கணக்கெடுக்கப்படவில்லை என்றால் நீங்கள் நினைத்து விடாதீர்கள். வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் அல்லாஹ்வுடைய அருளை அனுபவித்துக் கொண்டு அநியாயம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் செய்கிற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறார், அல்லாஹ் மறந்து போயிருக்கிறான் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் அல்லாஹ் கணக்கிட்டுக் கொண்டே இருக்கிறான், எல்லாவற்றையும் அல்லாஹ் பதிவு செய்து கொண்டே இருக்கிறான், எல்லாவற்றையும் அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். பிடிப்பான், ஒரு கட்டத்தில் பிடிப்பான். அந்த பிடி என்னுடைய எக்ஸாமினுடைய தோல்வியாக இருக்கலாம், எனக்கு ஏற்படுகிற ஒரு விபத்தாக இருக்கலாம், எனக்கு ஏற்படுகிற ஒரு நோயாக இருக்கலாம், என்னுடைய திருமண வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், என்னுடைய திருமண வாழ்க்கைக்கு பின்னால் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் என் பிள்ளைகளுக்கு ஏற்படுகிற ஒரு குறையாக இருக்கலாம், என் தொழிலில் ஏற்படுகிற ஒரு நஷ்டமாக இருக்கலாம், என் வாழ்வில் ஏற்படுகிற ஒரு கஷ்டமாக கூட இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமாக உங்களுடைய ரப்பினுடைய பிடி மிக கடுமையாக இருக்கும் என்று சொல்லுங்கள். அன்புக்குரிய வாலிபர்களே, நான் சமூக வலைத்தளத்துக்காக என்னுடைய கையடக்க தொலைபேசியை கையிலே தூக்குகிற பொழுதெல்லாம் நினைத்துக் கொள்ளுங்கள், இது என்னுடைய மஹ்ஷரினுடைய சாட்சி, என்னுடைய மறுமையினுடைய சாட்சி. இது இந்த சாட்சி ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிற நேரம், முழு மனித சமுதாயமும் என்னை அவதானித்துக் கொண்டிருக்கிற நேரம், கோடான கோடி மக்களுக்கு முன்னால் வந்து
இந்த போன் எனக்கு எதிராக இவன் என்னை ரகசியமான வேளைகளில் யாருக்கும் தெரியாமல் இப்படி எல்லாம் மோசமான விஷயங்களில் என்னை பயன்படுத்தினான் என்று அத்தனை பேருக்கு முன்னால் இந்த கையடக்க தொலைபேசி என்னை அவமானப்படுத்துகிற பொழுது நான் விலை கொடுத்து வாங்கினேன், பார்த்து வாங்கினேன். புதிய பிராண்டுகள் வருகிற பொழுது பார்த்து வாங்கினேன், புதிய வெளியீடுகள் வருகிற பொழுது என்னென்ன ஃபீச்சர்ஸ்கள் இருக்கிறது என்று பார்த்து வாங்கினேன். ஆனால் அதற்கு செலவழித்த அத்தனை ரூபாய்களும் நாளை மஹ்ஷரில் எனக்கு எதிரான சாட்சிகளாக வந்து நின்றுவிடக் கூடாது. எனவே அன்புக்குரிய வாலிபர்களே, சகோதரர்களே, இந்த சமுதாயத்தில் இன்றைய சூழலில் போனை பயன்படுத்தாதீர்கள் என்று சொல்வது அறிவுடைமை அல்ல. போனை பயன்படுத்துங்கள், ஆனால் அல்லாஹ் விரும்பக்கூடிய எத்தனையோ விதங்கள் இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா நிறைய பேருக்கு நல்ல கிரியேட்டிவ் மைண்டை, ஒன்றை உற்பத்தி செய்கிற, ஒன்றை உருவாக்குகிற புத்தியை அல்லாஹு தஆலா கொடுத்திருப்பார். எத்தனை பேர் அன்புக்குரியவர்களே, இன்று எத்தனையோ ஹதீஸ் நூல்கள் தமிழிலே இருக்கின்றன, குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் தர்ஜுமாக்கள் வந்திருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஒரு ஹதீஸை ஒரு போஸ்டராக செய்து, ஒரு குர்ஆன் வசனத்தை ஒரு போஸ்டராக செய்து, இத்தனையாவது வசனத்தில் வருகிறது அல்லது ஒரு அறிஞருடைய நல்ல கூற்றை, ஒரு தஃசீர் ஆசிரியருடைய கருத்தை, ஒரு சஹாபியினுடைய கூற்றை, மார்க்கத்திற்கு மற்றவர்களுக்கும் பிரயோசனம் அளிக்கிற விஷயத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் எடுத்து, ஒரு 10 நிமிடம் எடுத்து கிரியேட் பண்ணி, அழகாக டிசைன் பண்ணி 4 பேருக்கு அதை போட்டால் பார்க்கிற 40 பேரில் ஒருத்தனுடைய உள்ளத்திலாவது ஒரு மாற்றம் வந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, உங்களின் மூலமாக ஒருவருக்கு ஹிதாயத்து கிடைப்பது உங்களுக்கு 100 சிவந்த ஒட்டகைகள் கிடைப்பதை விட சிறந்தது என்றார்கள் ஒரு செய்தியில். இன்னும் ஒரு செய்தியில், இந்த உலகத்தில் உள்ள அத்தனையையும் விட சிறந்தது என்றார்கள். அன்புக்குரிய வாலிபர்களே, என்றாவது அதை யோசித்திருக்கிறோமா? எத்தனையோ மாற்று மத நண்பர்களோடு பழகிக் கொண்டிருக்கிறோம், மாற்று மதத்தினர்களோடு பழகிக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தை பற்றி எங்களால் நேரடியாக பேச முடியாது, நேரடியாக சில நேரம் எட்டி வைப்பதற்கு அதனுடைய தெளிவுகள் இல்லாமல் இருக்கலாம். அதை விளங்கப்படுத்துகிற அறிவியல் பூர்வமான எத்தனையோ தகவல்கள் இன்று இருக்கின்றன, எத்தனையோ ஆய்வுகள் வெளிவந்திருக்கின்றன, எத்தனையோ தகவல்கள் எங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. எத்தனை பேருடைய சமூக வலைத்தளம் இஸ்லாமியமயப்படுத்தப்பட்டிருக்கிறது, எத்தனை பேருடைய சமூக வலைத்தளம் இஸ்லாமியமயப்படுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய தகவல்களை தேடி கண்டுபிடிக்க முடியுமா? வருகிற ஒரு பயானை, லைவ் ஓடுகிற ஒரு பயானை ஷேர் செய்வதற்கு என்னுடைய வாலிபன் தயங்குகிறான். பயம், அவனுடைய பக்கத்தில் ஒரு பயான் இருந்து விடும், அதை 4 பேர் பார்த்து விடுவார்கள். நாங்கள் வேகமாக போய் கொண்டிருக்கிறோம். பயானை போட்டால் எனக்கு வியூஸ் கிடைக்காது, எனக்கு கமெண்ட்ஸ் வராது, லைக் வராது, அதன் மூலமாக எதுவும் இப்படித்தான் உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய வாலிபர்களே, சகோதரர்களே, நீங்கள் போடுகிற பயானோ, நீங்கள் போடுகிற நல்ல விஷயமோ, நீங்கள் பகிர்ந்து கொள்ளுகிற நல்ல தகவல்களோ அந்த நாளில், அந்த நிமிடத்தில், அந்த மாதத்தில் வேண்டுமானால் உங்களுக்கு யாரும் பார்க்காத தகவல்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு 6 வருடம் கழித்து, ஒரு 60 வருடம் கழித்து, இல்லை ஒரு 600 வருடம் கழித்து கூட உலகம் மாறி போகிற பொழுது அந்த தகவல் மிச்சம் இருந்தால், நீங்கள் கபருக்குள் இருக்கிற பொழுது அதை பார்த்து இன்னும் ஒரு நல்ல மனிதன், இன்னும் ஒருத்தன் அதை பதிவு செய்து அதை பின்பற்றுகிற பொழுது நிரந்தரமான ஒரு அறிவை விட்டு சென்ற நிலையான கூலி உங்களுக்கு கபருக்குள் கிடைக்கும் அல்லவா? நிலையான கூலி கபருக்குள் கிடைக்கும் அல்லவா என்றாவது யோசித்தோமா? இன்று ஏஐ தொழில்நுட்பத்தில் எத்தனையோ தகவல்கள் நாங்கள் முன்னால் வந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பின்னால் இருந்து நாங்கள் எழுதி கொடுப்பதை அப்படியே வாய்ஸ் ரெக்கார்ட் செய்து இன்று போடுகிறார்கள். அது அழகாக தெளிவான தமிழிலே பேசுகிறது, தெரிந்த மொழி ஆங்கிலத்திலே பேசுகிறது. எத்தனையோ விஷயங்கள் இன்று தொழில்நுட்பங்கள் செய்து என்னுடைய வாலிபர்கள் அதற்கு மினக்கட்டு செய்கிறார்கள், நேரம் எடுத்து செய்கிறார்கள். எதற்கு செய்கிறார்கள்? இந்த உலகத்தினுடைய விளம்பரங்கள், ஏதாவது காமெடிகள், ஏதாவது இரட்டை அர்த்தத்தை கொண்ட விஷயங்கள், ஏதாவது பொழுதுபோக்குகள் என்று செய்கிறார்கள். அதற்கு பின்னால் ஏன் மார்க்கத்தை கொடுக்க முடியாது? மார்க்க சிந்தனையை ஏன் கொடுக்க முடியாது? நல்ல கருத்துக்களை ஏன் சொல்ல முடியாது? அடுத்தவர்களால், மற்றவர்களால், பாவம் செய்பவர்களால் இவ்வளவு மோசமான காரியங்களை செய்து பரப்புவதற்கு முடியும் என்றால், ஏன் என்னுடைய தீனை, அந்த தீனுடைய தூய்மையை, அந்த மார்க்கத்தினுடைய அழகு தன்மையை அடுத்தவர்களுக்கு என்னால் இப்படியான தொழில்நுட்பங்கள் ஊடாக ஏன் சொல்ல முடியாமல் போகிறது? ஏன் செய்ய முடியாமல் இருக்கிறேன்? அன்புக்குரிய வாலிபர்களே, சகோதரர்களே, அல்லாஹுக்காக மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நாம்
இதை எங்களுக்கு எதிரான சாட்சியாக மாற்றிவிடக் கூடாது. வரமா சாபமா என்ற ஆரம்ப கேள்விக்கு இதை ஒரு சாபமாக மாற்றுகிற நிலையிலிருந்து நாம் தவிர்ந்து கொண்டு இதை ஒரு நியமத்தாகவே பயன்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். எனவேதான் இன்றிருக்கிற சமூக வலைத்தளங்களும் இன்றிருக்கிற நவீன ஊடகங்களும் அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய அருள் அல்லாஹுக்காக பயன்படுத்தப்படுமாக இருந்தால், அல்லது அல்லாஹுடைய லஅனத் அல்லாஹுடைய சாபம் அல்லாஹுக்கு எதிராக பயன்படுத்தப்படுமாக இருந்தால், இப்பொழுது முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். நான் வரத்தோடு இருக்கிறேனா, சாபத்தோடு இருக்கிறேனா, அருளோடு இருக்கிறேனா, அல்லாஹுடைய கோபத்தோடு இருக்கிறேனா, எனக்கு சாதகமான சாட்சியை வைத்திருக்கிறேனா, பாதகமான சாட்சியை வைத்திருக்கிறேனா? வாலிபர்களே, நாள் போகவில்லை. இருக்கிற நாட்களில் தௌபா செய்து கொள்ளுங்கள். வீட்டுக்கு போய் போனை கொஞ்சம் பாருங்கள். ஒவ்வொருவருடைய சமூக வலைத்தளத்தையும் பாருங்கள். பேஸ்புக்கை பாருங்கள், இன்ஸ்டாகிராமை பாருங்கள். சில நேரம் இந்த நாட்டிலே டிக்டாக் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்றிருக்கிற சமூக வலைத்தள செயலிகள் நிறைய இருக்கின்றன. அது ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பேரிலே ஒரு அக்கவுண்ட் வைத்திருப்பீர்கள். அதை கொஞ்சம் புரட்டி பாருங்கள், அதை கொஞ்சம் தேடி பாருங்கள். அதிலே அல்லாஹுக்கு மாற்றமான, அல்லாஹுடைய தூதருக்கு மாற்றமான ஏதாவது தகவல்கள் இருந்தால் இந்த நாளை நீங்கள் அழித்து விடுங்கள். சில நேரம் இன்று இரவு தூங்குகிற தூக்கம் தான் என் வாழ்நாளின் கடைசி தூக்கமாக இருந்தால் நாளைய நாள் நான் தௌபா செய்த மனிதனாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். கடந்த வெள்ளிக்கிழமை எங்களுக்கு தெரியும், இந்த ஊரிலே ஒரு ஜனாசா, ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவருடைய ஜனாசா செய்தியை நாம் கேட்டோம். எங்களோடு ஒன்றாக பழகியவர் தான். அவருக்கும் வாழ்க்கையின் நிச்சயங்கள் இருந்திருக்கும், கனவுகள் இருந்திருக்கும், ஆசைகள் இருந்திருக்கும், எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். இங்கு அறிவிக்கிற பொழுது சொன்னார்கள், அவர் இந்த எக்ஸாமை முடித்துவிட்டு ஒரு அரபு மதரசாவிலே சேர வேண்டும், மார்க்கம் படிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கிற ஒரு மாணவர். ஆனால் எல்லா கனவுகளும் எல்லா ஆசைகளும் ஒற்றை நொடியில் போய்விடும். ஒற்றை நொடியில் போய்விடும். மரணத்திற்கு முன்னால் யாரும் வெல்ல முடியாது. நாங்கள் உங்களுக்கு மரணத்தை நிர்ணயம் செய்திருக்கிறோம், எங்களை யாரும் வெல்ல முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. யாரும் வெல்ல முடியாது. அது எந்த வயதில் வரும், எந்த நிமிடத்தில் வரும், எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியாது. நான் இப்பொழுதுதான் 10வது படித்துக் கொண்டிருக்கிறேன், இப்பொழுதுதான் +1 படித்துக் கொண்டிருக்கிறேன், இப்பொழுதுதான் காலேஜிலே இருக்கிறேன். இன்னும் எவ்வளவு காலம் இருக்கிறது திருந்துவதற்கு? இன்னும் வயது போகட்டும், அதற்கு பிறகு இப்படி ஒரு பள்ளியிலே வந்து நாங்கள் உட்கார்ந்து திருந்துவோம் என்கிற மனோநிலை இருக்குமானால் புரிந்து கொள்ளுங்கள், அத்தனை வயது வரைக்கும் உங்களுக்கு அவகாசம் கிடையாது. இன்று மட்டும்தான் உங்களுக்கு அவகாசம், இந்த நாள் மட்டும்தான் உங்களுக்கு அவகாசம். சில நேரம் சிலருக்கு இன்று அசர் வரைக்கும் தான் அவகாசம் இருக்கலாம். இன்று அசர் வரைக்கும் தான் அவகாசம் இருக்கலாம். அழித்து விடுங்கள், இல்லாமல் ஆக்கி விடுங்கள். உங்களுடைய சமூக வலைத்தளமே இல்லாது போனாலும் பரவாயில்லை, அதில் பாவம் இருக்கக்கூடாது, அதில் ஹராம் இருக்கக்கூடாது, அதில் ஆபாசம் இருக்கக்கூடாது, இசை இருக்கக்கூடாது, சினிமா இருக்கக்கூடாது, அல்லாஹ் ஹராமாக்கி எதுவும் இருக்கக்கூடாது, அரையுறை ஆடைகளோடு பெண்கள் இருக்கக்கூடாது, பெண்களை ரசிக்க தூண்டுகிற வார்த்தைகள் இருக்கக்கூடாது, இரட்டை அர்த்தங்கள் இருக்கக்கூடாது, மோசமான காட்சிகள் இருக்கக்கூடாது. என்ன நனவுகள் அதில் இருந்தாலும் அல்லாஹ் ஹராமாக்கியதன் ஊடாக அந்த நனவுகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற உணர்வு எனக்கு இருக்கக்கூடாது. அந்த உணர்வோடு நான் எதையாவது பதிவு செய்திருந்தால், எதையாவது பகிர்ந்திருந்தால், யாருக்காவது அனுப்பி இருந்தால், யாருக்காவது நான் அதை விளம்பரப்படுத்தி இருந்தால், என் இனிய வாலிபர்களே, அல்லாஹுக்காக சொல்லுகிறேன், அல்லாஹுக்காக சொல்லுகிறேன், அல்லாஹுக்காக சொல்லுகிறேன், உங்களுடைய சமூக வலைத்தள பக்கங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நோன்பு உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியதை போல, இந்த நோன்பு உங்களுடைய இபாதத்துகளை பரிசுத்தப்படுத்தியதை போல, இந்த நோன்பு உங்களுடைய பகல் காலங்களையும் இரா காலங்களையும் பரிசுத்தப்படுத்தியதை போல உங்களுடைய போன்களையும் பரிசுத்தப்படுத்தட்டும். போனிலே உள்ள மோசமான காட்சிகளை பரிசுத்தப்படுத்தட்டும். அன்புக்குரிய வாலிபர்களே, உங்களுடைய போனை இஸ்லாமியப்படுத்துங்கள், இஸ்லாத்திற்கு எடுங்கள், முஸ்லிமாக மாற்றுங்கள், ஈமான் உள்ள ஒரு போனாக மாற்றுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் நானும் நீங்களும் சந்திக்கிற அந்த மஹ்ஷருடைய வழியில் இது உங்களுக்கு சாதகமான சாட்சியாக வந்து நிற்கிற பொழுது நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ்வுடைய சுவனம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அந்த சுவனத்தின் சந்தோஷம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அங்கிருக்கிற எல்லா வகையான இன்பங்களும் உங்களுக்குத்தான் சொந்தம். நீங்கள் அல்லாஹுக்கான வாலிபர்கள், அல்லாஹுடைய தீனோடு வாழுகிற வாலிபர்கள். உங்களுக்காக அல்லாஹுடைய நிழலும் காத்திருக்கிறது. அந்த நிழலுக்காக, அந்த மஹ்ஷருடைய நிழலுக்காக இந்த வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாகவே வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவதற்கு ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
والحمد لله رب العالمين.